கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத பகுதி யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் பெரியவர். அவருக்கு வேதத்தில் அநேக பெயர்கள் உண்டு. அதில் அதிசயமானவர் என்பதும் ஒன்று. அவர் இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யாருக்கு செய்கிறார் என்றால், தேவ பிள்ளைகளாகிய நமக்குத்தான் செய்கிறார். தம்முடைய பிள்ளைகள் தம்மை நோக்கி கூப்பிடும்போது உடனே கேட்டருளி அற்புதம் செய்கிறார். இதற்கு வேதத்தில் அநேக சாட்சிகள் உண்டு. இன்றும் கூட அதே போல் அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் தேவன் செய்து வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கை மாறுமா? நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் எரேமியா 33:3 சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று. உங்களுடைய வேலையெல்லாம் தேவனிடத்தில் நம் தேவைகளை சொல்லிவிட்டு விசுவாசத்தோடு அற்புதத்திற்காக காத்திருப்பதுதான். அவர் கிரியை செய்வார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கும் நன்மை செய்து அதிசயங்களை காண செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். நாம் எந்த மனிதனையும் நம்பாமல் அவர் மேல் மட்டுமே விசுவாசம் வைத்து அவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கும் போது, இந்த என் பிள்ளை எந்த கஷ்டத்திலும் என்னையே நம்பியிருக்கிறார்களே என்று அவர் உள்ளம் நெகிழ்கிறது. தம் பிள்ளைகளை கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறார். தேவனை விசுவாசியுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். பெரிய காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஆமென். அல்லேலூயா.